பரிசுத்த நாமத்தில் உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we greet and welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கு நம்மளுடைய தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 Kings 18th chapter verse 30. Amen. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். 1 Kings chapter 18 verses 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. And Elijah said unto all the people, Come near unto me. And all the people came near unto him, and he repaired the altar of the Lord that was broken down. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? Hallelujah. இன்னொரு வாட்டி சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. இன்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு Repair your altars. The title of the message this evening is Repair Your Altars. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தர் உண்மையிலே நம்மளோடு பேசுகிறார். I believe the Lord is truly speaking to us. நம் ஒவ்வொருவரையும் அவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறதுனாலே, And because he loves each and every one of you to that such an extent, அவர் நம்மளை அந்த அளவுக்கு ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் கடினமான முறையில் கூட நம்மளோடு பேசுகிறார். and therefore there would come times when he has to rebuke you through his words to put your course right. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர். Because you and me are found precious in the sight of the Lord. அவர் பார்க்கிறார், பிதாவாகிய தேவன், ஐயோ என் பிள்ளையினுடைய சாயலிலே என் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் இன்னும் தெரிய மாட்டேங்குது, ஆனா அதுக்காக நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நம்மளோடு பேசுகிற தேவன். He looks us with compassionate eyes and says, my creation that I created in my likeness is still lacking faithfulness, and he wants to make that right. எனக்கு என்னமோ தெரியல, ஒரு இந்த வசனத்து மீது எனக்கு ஆண்டவர் இதை விட்டு என்னால வெளியில எங்கேயுமே விலக முடியாதபடி என்னை ஆவியானவர் நடத்தினார். I can't explain it, but I was so drawn to these verses, and I believe it was the Holy Spirit leading me towards it. என்னத்தை இதுல கொண்டு என்னத்தை செய்ய போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, என்ன நீங்க அப்படின்னா என்ன வேற ஃபோக்கஸே ஆண்டவரோட ஜஸ்ட் தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மீண்டும் கட்டப்பட வேண்டும். But the Lord gave me a clear word about rebuilding the altars that have been broken. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு வேளை அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். Perhaps the reason is because many of you are sat here in that state as broken altars. அதாவது நம்மளுக்கு தெரியாத முறையில கூட நம்மளுக்குள்ளார ஒரு ஆவிக்குரிய பின்மாற்றங்கள் வந்து விழும். See, even without you understanding and comprehending, it is possible for you to backslide in the faithfulness to God. நம்ம अनेक நேரம் என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் சரியா தானே செய்றோம், நம்ம எப்படி ஆவிக்குரிய பின்மாற்றத்துல இருப்போம்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையில சில நேரம் வாழுவோம். தவறு கிடையாது. Sometimes we are so confident that we will not be able to slip back because of the presence of the Holy Spirit. ஆனா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படாத வகையில பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி டிவியேட் ஆகி வேற மாதிரி வாழ வாய்ப்புகள் உண்டு. But there are many opportunities for you to deviate from living a holy life under the guidance of the Holy Spirit. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய பலிபீடம், உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? But the question the Lord is asking you this evening is, what is the state of your altar? 1 Corinthians chapter 3 verse 16 சொல்றது, you are the temple of God. Amen. The Spirit of God is dwelt in you. Don't you know that? Hallelujah. ஆண்டவர் சொல்றார், we are the temple of God. இப்படிதான் வேதம் சொல்லுது. This is what the Bible says. Revelation 1:20 நீங்க போய் படிச்சீங்கன்னா, we are the temple of our Lord Jesus Christ. Amen. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்களும் நானும் எந்த இடத்துல சரி பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னு சரியா தெரியும். Only if you pay careful attention will it dawn upon you the lacking where you're falling short. Hallelujah. Hallelujah. 1 Corinthians chapter 6 verses 19 and 20 சொல்லுது, we are the temple of the Holy Spirit. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. 1 Corinthians chapter 6 verses 19 and 20 it says like that, don't you know that you are the temple of the Holy Spirit? Amen. Hallelujah. நான் இப்ப மூன்று காரியங்களை உங்களோட சொல்லி இருக்கிறேன். We are the temple of heavenly Father, we are the temple of our Lord Jesus Christ, we are the temple of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. We are the same temple, but all Trinity is there. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஒரு காரியத்தை நீங்கள் the combination of the Holy Spirit temples forms the temple of the Lord Jesus Christ. Amen. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், அப்பதான் நீங்க அந்த முக்கியமான செய்திக்குள்ளார சரி.
The combination of the Holy Spirit temple forms the temple of our Lord Jesus Christ. The combination of the temple of Lord Jesus Christ forms the temple of our Heavenly Father. Hallelujah. Amen. ஒரு டெம்பிள் அப்படின்னா முக்கியமாக என்ன இருக்க வேண்டும்? See, when we consider a temple for the Lord Almighty, what is the prime importance? யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிடுங்க. ஹalleluya சொல்லலாமா? Amen. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரு டெம்பிள் அப்படின்னு நீங்க எதை வச்சு தீர்மானிப்பீங்க அப்படின்னா கோபுரங்களை வைத்து அல்ல, பலிபீடங்களை வைத்து. See, when you determine what is a temple, it is not the tower that determines it, but it is the tabernacle that determines it. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார்னு வீட்டுக்கு முன்னாடி போர்டு ஓட்டுறதுனால உங்களுக்கு அவர் மேய்ப்பர் கிடையாது. உண்மையில நீங்க அப்படி இருக்கிறீங்கனான்னு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தாதான் அவர் மேய்ப்பர். See, just because you put a title or a name board on your board saying the Lord is my shepherd, he does not become your shepherd. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்க எத்தனையோ பப்புகள் ஆலயத்தை பப்பா மாத்தி வச்சிருக்காங்க. அதுலலாம் இன்னும் மேல கிராஸ் இருக்குது. See, many churches these days in this country have been turned into pubs, and yet you still find the crucifix on the pinnacle of those towers. சில பேர் ஏன் அதுக்கு போறான்? அவனுக்கு பப்பு தான் ஆலயம், அதான் அங்க போறான். See, many people I think go to that place because the temple itself for these people are pubs. ஹalleluya. Hallelujah. அதாவது ஒரு தேவ ஆலயம் என்றால் அங்கே பலிபீடம் இருக்க வேண்டும். See, the importance of the temple of God is that there is a tabernacle or an altar. 1 Corinthians chapter 3 verses 17 சொல்றது, if anyone defiles the temple of God, God will destroy him, for the temple of God is holy, which temple you are அப்படின்னு சொல்லுது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம்னு வேதம் சொல்லுது. ஹalleluya. Amen. Yes, we are the temple of God. நான் தான் temple of God அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களை அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. See, we all have to consider that we are the temple of God. Where is the altar? Amen. ஆல்டர் எது அப்படின்னா என்னுடைய இருதயம். ஹalleluya சொல்லலாமா? Amen. Hallelujah. என்னுடைய இருதயம் தான் ஆல்டர். ஹalleluya. Amen. Our hearts are the altar. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பார்த்து பேசுறாரு. நம்மளுடைய பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். See, the Lord is speaking to you and his thoughts are concerning the altar that is within you. ஆல்டர் இல்லாததுக்கு பேரு டெம்பிள் கிடையாது. See, if there is no altar, then that place is never going to be called a temple. அதாவது ஆல்டர் அப்படிங்கிற பிளேஸ் மிக மிக புனிதமானது. See, the altar, according to the biblical terms, is a very, very holy place. அது பலியிடுகிறதான ஒரு இடம். It is a place where the sacrifices are laid out. அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற ஒரு இடம். And it is a place where the presence of God Almighty rests. அது நாம் கொடுக்கிற பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பரிசுத்தமான இடம். And it is a holy place where the sacrifices we offer is accepted by God Almighty. ஹalleluya. Hallelujah. அதனால நம்ம டெம்பிள் அப்படினா என்னோட இருதய ஆல்டர். நான் அந்த ஆல்டர்ல நான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலி செலுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். So therefore I am the temple of the Almighty God and my heart is the altar, and on that altar I should be found day in day out offering the sacrifices to God. My first question is this: how is your altar of God? Hallelujah. Hallelujah. தகர்க்கப்பட்டு இருக்கிறதா? Is your altar broken down? இல்ல அது ஒண்ணுமே இல்லாம இருக்குதா? Or is your altar without any substance? இப்படிதான் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 30வது வசனம் பேசப்பட்ட ஒரு காரியம். This is exactly what 1 Kings 18:30 is speaking about. அந்த இடத்திலே அங்க பலிபீடம் தகர்க்கப்பட்டு காணப்படுகிறது. The Bible says that in that instance the altar was found to be broken. எப்படி சொல்லுது? தகர்க்கப்பட்டது. இட் இஸ் இன் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுதுங்க. Amen. ஒரு வெர்ஷன்ல broken னு போட்டுருக்குது, இன்னொரு வெர்ஷன்ல இட் இஸ் இன் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுதுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்குது, அழிஞ்சு போய் இருக்குதுன்னா அந்த இடத்துல தேவன் எப்படி ஆளுகை செய்ய முடியும்? So therefore if the altar is broken or altar has been shattered, how will the rule of God be in that place? Our altar defines our current state of Christian life. என்னுடைய ஆல்டர், என்னுடைய பலிபீடம் எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும். Amen.
ஹல்லேலூயா. Hallelujah. ஆகாப் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் அரசன். See, there was this king Ahab who was the king of Israel. அவன் கர்த்தருக்கு உண்மை இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டான். He started living a life without being faithful to God Almighty. ஃபர்ஸ்ட் கிங்ஸ்ல 17th சாப்டர்ல குறிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். See, if you turn your attention to 1 King 17, this is the incident that is mentioned about Ahab. அவனே சரியில்லை. Not only he was falling short for the glory of God. அவன் போய் ஒரு பொண்ணு எடுத்தான் பாருங்க. See, he went and he took somebody to be his wife. அவள் பால் என்ற ஒரு பெண் பால் தெய்வத்தை வழிபடுகிற ஒரு குடும்பத்திலிருந்து ராஜபரமிலிருந்து வந்தவள். அவள் பேர் எசபேல். See, she was somebody whose name was Jezebel, and she came from a tradition where they used to worship Baal. Hallelujah. Hallelujah. ஏற்கனவே இவன் சரியில்லை. See, not only was he not right in the sight of God, இவன் ஒரு இஸ்ரவேல் அரசன் வேற. though he was a king of Israel, ஆனா அவன் எடுக்கிற மனைவி பாத்தீங்கன்னாலும் ஒரு கானானிய பெண் தெய்வத்தை வழிபடுகிற ஒரு மனுஷியாய் காணப்படுகிறார். yet the choice he made to choose his wife was from the Canaanite people, and he chose somebody who worships Baal. இஸ்ரவேலுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு போய்விட்டது. It is an instance where the altar of Israel was broken and shattered. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். See, we may be sat here today. நீங்களும் நானும் தினைக்கும் சர்ச்சுக்கு வர்றதுனால நம்மளுடைய பர்சனல் ஆல்டர் டு காட், ஆல்டர் ஆஃப் காட் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாதுன்னு It is சொல்ல வரேன். impossible for you to say that because you choose to come to church every day, the personal relationship, the altar that you have with God is right. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சோட சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கிங் ஆகாப் இஸ்ரவேல் பரிசுத்த ஜனங்கள் தெரிந்து கொண்ட ஒரு அரசனாய் தான் காணப்பட்டான். See, King Ahab was somebody who was chosen to be the king of the people Israel. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பர்சனல் ஆல்டரும் காலி, அவனுடைய கிங் ஆல்டரும் காலி. But in his personal life, the altar that he had within him and the altar that he had because of a kingship was broken. இந்த சூழ்நிலையில தான் தேவனுடைய மனுஷன் பேசுறார். It is this circumstance that the Lord chooses one of his prophets to go and speak to King Ahab. என்னைக்கு ஒருவன் தேவன் எனக்கு தேவையில்லை, தேவன் எனக்கு வேண்டும் போது நான் அவரை பயன்படுத்துவேன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நம்மளுடைய பலிபீடங்கள் உடைத்து எரியப்படுவதற்கு ஒரு காரணம். See, the day a man chooses and determines that he does not need God, that is the time when the altar begins to shatter. ஹல்லேலூயா. Hallelujah. கிங் சாலமன் இருக்கிறாரு. See, take for example King Solomon. பயங்கரமான ஒரு ஆலயத்தை கட்டினாரு. He was a man who built a magnificent temple for God. அந்த ஆலயத்துல ஷெக்கினா மகிமை glory எல்லாம் இறங்குச்சு. And we know and we read from the Bible that upon that temple the glory of God came and rested. அதற்குங்கிட்ட அவருடைய பர்சனல் ஆல்டர் காலி ஆயிடுச்சு. But then think what happened subsequent to that. The personal altar of King Solomon was shattered. அனந்த ஞானம் படைத்தவன். He is a man full of wisdom. கர்த்தரால் ஞான அபிஷேகம் பெற்றவன். He is a man who has been anointed by the wisdom of God Almighty. எந்த ஒரு முட்டாளு செய்யாத காரியத்தை அந்த ஞானவான் செய்தான். And a man of great wisdom chose to do a deed that even the foolish of foolish would not. அவனுடைய ஆல்டர் காலியானுச்சு. And it was that instance when his altar was shattered before God. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Altar is very very important. Amen. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசுறாங்க. I believe the Lord is speaking to you today. நம்மளுடைய ஆல்டரை குறித்து ஒரு கரிசனம் வேண்டும். See, we have to have a thought of deep sense to understand what it means about our altar. நான் தேவனுடைய ஆலயம் என்பது மிக மிக உண்மை. It is very very true that I am the temple of God. ஆனால் என்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? But the question is, what is the state of your altar within that temple? ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. அந்த ஆல்டரை வச்சு தான் அந்த டெம்பிள்ல கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். See, it is only through that altar that the name of the Lord is honored and glorified within that temple. ஆகாபும் இந்த எசபேலும் சேர்ந்து இஸ்ரவேலையும் அவர்களும் வழி விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that King Ahab along with his wife Jezebel misled the people and the nation Israel. அவன் தன்னுடைய நடத்தக்கூடிய ஜனங்களையும் வழி தப்பி போக செய்து விட்டான். He was a man who misled his people in the wrong path. இப்போ அவங்களுக்கு என்னன்னே தெரியல, யாரு தெய்வம் கூட தெரியாத மாதிரி வாழ்றான். The people Israel were in such a state that they don't even could come to a conclusion of who the true one true God was. இந்த சமயத்துல தான் எலியாவை அனுப்புகிறார் கர்த்தர். This is the instance when the Lord sends Elijah into that. எலியாவை அனுப்பி ஆண்டவர் ஆகாப் அரசனோடு பேச செய்தார். The Lord sends Elijah and speaks to the king Ahab. He is challenging the Baal prophets as well. Amen.
இந்த பால் தீர்க்கதரிசிகளையும் இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். We read the instance where Elijah challenges the prophets of Baal. நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்றேன். I want to share with you 3 points this evening. பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு With the help of the Holy Spirit. இந்த 3 காரியங்களை நாம் வாழ்க்கையில சரியா செய்தா நம்முடைய ஆல்டர் எப்பவும் சரியா இருக்கும். See, if these 3 things we follow to the word, then it is true that our altar will be right before the eyes of God. உங்களுடைய broken altar சரியாவும் வந்துரும். Even the altar that is shattered and broken will come to be formed well again. ஆமென் சொல்லலாமா? Amen. ஆமென் சொல்லலாமா? Amen. கர்த்தர் பலிபீடத்தின் மீது மிக மிக கவனம் உள்ளவராய் The Lord pays close attention and he looks upon your altar. இந்த ஆகாபும் எசபேலும் மனம் திரும்பவே இல்லைங்க. See, in the consequences we read in the Bible that Ahab and his wife Jezebel, they did not repent. இஸ்ரவேலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. It was an instance where the tabernacle of the Israel was broken. altar of the altar. ஆனா ஒரு கவலையுமே இல்லைங்க. But they did not even have one worry. இப்பதான் ஒரு தீர்க்கதரிசி எலியா வர்றான். This is when the prophet Elijah is coming. அவன் வந்து முதலில் செய்கிறது he repaired the altar. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. நீங்களும் நானும் மற்ற காரியங்களெல்லாம் ஆல்டர்ல செலுத்துறதுக்கு முன்னாடி முதலில் பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். The point is that before you offer a sacrifice on that altar, you have to put that altar right. அப்பதான் அது மேல இடுற பலிகள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியும். It is only then that the sacrifice you offer on that altar will be acceptable to God Almighty. அந்த broken situationல இருக்கிற அந்த ஆல்டர் எப்படி சரி பண்ண முடியும்னா through the repentance. See, the one way that you can put right the broken altar is through repentance. நம்மளுடைய கண் போன போக்குல நம்மளுடைய எண்ணம் போன போக்குல சில நேரம் வாழ பார்க்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திட்ட தான் நான் பேசுறேன். People who have been redeemed by Christ Almighty God, they choose to live their life according to their whims and fancies. நமக்கு अनेक நேரத்துல தெரிய மாட்டேங்குது இது செஞ்சா என்ன ரைட் இது செஞ்சா என்ன தப்புன்னு நம்ம வியாக்கியானங்கள் பேசுகிறோம். See, many a times we come up with arguments and justification of the path which is right and the path which is wrong. உலகத்தோட ஒப்பிட்டு எது சரி தவறுன்னு பார்த்தா அப்படினா உன்னுடைய ஆல்டர்ல எப்பவுமே broken ஆயிட்டு தான் இருக்கும். If your comparison or your benchmarking against the world, then always you will be falling short in the presence of the altar. என்னுடைய ஆல்டர் என்னோட வசிக்கிற தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் இருக்க வேண்டும். See, my altar should be found in a state that is pleasing in the eyes of God. கர்த்தரை என் வாழ்க்கையை விட்டு எடுத்து விட்டேன் என்றால் என்னுடைய பலிபீடத்தினா ஒண்ணுமே இருக்காது. அது கொஞ்ச நாள் கவனிக்கப்படாமல் போய்விடும். அது ruin ஸ்டேட்டுக்கு போய்டும். If I remove Christ away from me, then the state of my altar will become ruin. Hallelujah சொல்லலாம். Hallelujah. Repentance, proper repentance. நான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேசுறேன். திரும்பவும் சொல்றேன். I'm talking to people who have been redeemed by God. You have to have your altar in the right state. அதாவது ரட்சிக்கப்படாதவங்க மனம் திரும்பி வரணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அது ஒன்று. It is true that people who haven't tasted the love of God should turn their hearts towards God and taste his love and salvation. ரட்சிக்கப்பட்டவன் அனுதினமும் மனம் திரும்பி வாழ வேண்டும். But a man who has tasted the salvation of God day in and day out, he has to understand and live his life. ரட்சிக்கப்பட்ட பிறகுதானே எனக்கே ஆல்டர் கிடைக்குது. See, it is I get the altar within me only after the salvation of God comes. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. என்னுடைய ஆல்டரை நான் கரெக்ட்டா வச்சுக்கணும் இல்லையா? So therefore it is important that I keep my altar to perfection. நான் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்றேன். But then if I go and do something against the will of God, just like that ஒரு சாரி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். see, just like that I go and say sorry and I walk away. But there is no repentance. Amen. அதாவது மனம் வருந்துறது வேற மனம் திரும்புறது வேற. See, there is a distinguishing factor between what it means turning and being sorry. prodigal son இருந்தாரு. Look at the instance of the prodigal son. Luke chapter 15 நினைக்கிறேன். I think it is in Luke chapter 15. அதுல அந்த 3 சம்பவங்கள் இருக்குது. There are the 3 instances in that chapter. அதுல இந்த prodigal son பத்தி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாங்க. See, about the prodigal son, the Lord talks about a parable. தகப்பனோடு தன்னுடைய சகோதரனோடு இருக்கிறான். He is a person who was found to be along with his father and his brothers. ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படுகிறார்கள். The family is seen as a family that has been redeemed by God. அப்பாலாம் தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார். The father is a man who is fearful for God. அந்த அவங்க குடும்பத்தினுடைய பலிபீடம் நன்றாக இருக்கிறது. The state of the altar of that family is found to be perfect. ஒரு நாள் இந்த ஒரு இளைய குமாரன் என்ன பண்றான்? உலக ஆசைகள் தனக்குள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியங்களை செய்துவிடுகிறான். But a young son one day being influenced by the state of this world comes to a conclusion to do something contrary. அதாவது என்னைக்கு என்னுடைய சுகத்தை விரும்பி
நான் ஒரு சில காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ என்னையும் அறியாமல் எனக்குள்ளார பாவம் வந்துடும். The day I put my pleasures first and which directs my course, that is when my altar starts to shatter. I don't care about others. Amen. Hallelujah. Hallelujah. இவன் உங்க அப்பாவை பத்தி கவலைப்படல, I don't worry about my father. சொந்த அண்ணன் பக்கத்துல இருக்க அவரை பத்தி கவலைப்படல, Neither do I have any worry about my own brother. அப்பாவுக்கு சொசைட்டில ஒரு ரெபுடேஷன் குறித்து கவலைப்படல. I'm not worried about the reputation my father has in society. இவனுடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்குது? உலகத்திலே இருக்குது. All his thoughts were drawn towards the worldly nature. பாவம் செய்து விட்டான். He sinned. இப்போ அவர் போய் எல்லாத்தையும் இழந்து வேற ஒரு இடத்துல காணப்படுகிறார். And then the Bible says that eventually he finds himself losing all his money. அவனுடைய ஆல்டர் broke ஆயிருக்கு. At that state his altar is broken. அதை எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்? How will he be able to put that altar right? Through proper repentance. Amen. Hallelujah. Hallelujah. சரியான மனம் திரும்புதல் இருக்கும்போது திரும்ப ஆண்டவர் நம்முடைய பலிபீடத்தை கட்டி வைக்கிறவராய் இருக்கிறார். When we have proper repentance, that is when the Lord is going to come and rebuild your altar. கர்த்தர் எப்பவுமே எந்த மனுஷருக்கும் எந்த மனுஷிக்கும் ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஒரு அன்பான தேவன். See, the God we serve is a God of love who continuously provides opportunities for his children. சூழ்நிலைகளை உண்டாக்கி எப்படியாவது நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டி மனம் திரும்பி வாழ்வதற்கு உதவி செய்வார். He will always give you assistance in the circumstances and the opportunities to put your life right before him. அப்படிதான் இந்த இளைய குமாரனுக்கும் நான் ஒரு காரியம் This is நடந்தது. exactly what happened to this young son in this parable. அவன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்துட்டான் வேதம் சொல்லுது. When he realized that what he had done was sinful, he came choosing his father's house. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்க புத்தி தெளியாம நிறைய பேர் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. See, many of you have come back to your father's house without you truly understanding and having that clarity in your mind. அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா your altar will not be all right. Amen. அதுதான் நான் உங்களுக்கு தயவா சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. நிறைய பேர் இந்த சாரி மாத்திரம் பண்ணிட்டு திரும்பி வந்து அப்படி செட் ஆகி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கலாம். ஏமாந்து போயிடக்கூடாது. Perhaps you just sat here thinking that an ordinary sorry is enough to set your things right before God. நீங்களும் நானும் ஏமாந்து போக கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கர்த்தர் நம்மளோடு அன்பான வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி சரி பண்ணிக்கொள்ள உதவி செய்கிறார். But that is why the Lord is giving you these words that you should not be cheated by that coming to those kind of conclusions. அவன் பாருங்க புத்தி தெளிவாயிடுச்சு அவனுக்கு. See, the Bible says that his mind came to clarity. அவன் பாவத்துக்கு போனதுக்கு அவனை இழுத்துட்டு போன நண்பர்களையோ சூழ்நிலைகளையோ அவன் குறை சொல்லவே கிடையாது. See, he did not come and he did not find fault with his friends or the circumstances of this world that drew him to that sin. அவன் செய்த பாவச் செயலை அவன் உணர்ந்துட்டான். See, he realized the sin that he had committed. ஐயோ இந்த இடம் எனக்கு தகுதியான இடமே இல்லையே. And he said, "Oh, I'm not even worthy to go back to my father's house. நான் அப்பாவோட இருக்க வேண்டிய ஆளாச்சே. I am somebody who has to live along with my father. நான் அங்கே இருக்க வேண்டிய ஆளப்பா. It is me, I have to be found in my father's house." அப்ப நான் அங்க போக போறேன்னு சொல்லி இதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு போகிறான். So he came to a determination and conclusion in his heart that that is where he will go back to. அப்ப அவன் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்கவே இல்லை தான் செய்த தவறுக்கு. He did not come up with lame excuses to justify the fault of the sin that he had committed. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றோம், இன்டர்நெட்ல கண்டதும் வரலனா நான் கண்டதையும் பார்க்க மாட்டோம் See, அப்படிங்க. many people come up with a lame excuse saying that if the internet is not full of all of these bad things, then I will not set my eyes upon it. சினிமா தியேட்டர் இல்லனா நான் சினிமாவே பார்க்க மாட்டேன்னு சொல்ற நல்லவர்கள்லாம் இருக்காங்க. People come and say that if there are no cinema theaters to tempt me, then I will not go and watch these cinemas. எங்க ஊர்ல பப்பு மாத்திரம் இல்லனா நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்ற அருமையான பரிசுத்தவான்கள் இருக்காங்க. And there are also holy people who come to a conclusion and say if there is no pub, then I will definitely not drink. அதுக்கு பேரு ப்ராப்பர் ரெபெண்டன்ஸும் கிடையாது, ப்ராப்பர் ரியலைசேஷனும் கிடையாது, ப்ராப்பர் சென்ஸோட திங்க் பண்றதும் கிடையாது. See, my advice is that doesn't come to a conclusion that these people are thinking rightly, coming to a proper repentance. எவன் ஒருவன் பாவம் செய்துவிட்டு சூழ்நிலையை குற்றம் சொல்லுகிறானோ, I humbly tell you, you didn't repent properly. See, I'm humbly saying, amen. நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? Amen. நீங்கள் ஒரு பாவங்களையோ தவறுகளையோ மீறுதல்களையோ செய்துவிட்டு அதற்கு சூழ்நிலையை குற்றம் சொன்னீங்க அப்படின்னா நீங்க இன்னும் சரியாக மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். You haven't repented the right way if you're still sitting there blaming circumstances for your sinful life. Hallelujah. Hallelujah. முதல்ல கில்ட்டியே வராது சார்.
Amen. First, guilt, you will not even have guilt. நீங்க ப்ராப்பரா ரிப்பென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யார் குற்றப்படுத்தினா நீங்க கண்டுக்க மாட்டீங்க தெரியுமா? See, when you go and you truly repent, no matter who pinpoints your fault to you, it will not affect. ஹல்லேலூயா. Hallelujah. சாத்தானுக்கு நம்ம பேரும் தெரியும், நம்ம பாவங்களும் தெரியும். See, Satan knows your name and he also knows the list of your sins. நம்ம படைத்த அப்பாவுக்கு நம்மளுடைய பேரும் தெரியும், நம்மளுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் தெரியும். Even our Father God Almighty, who created us, he knows our name and he knows the state of our life. ஆனா சத்ரு, even though he knows your name, he calls you always through your sin. Amen. He calls by your sin. But God knows our sin and everything, but he always calls us by name. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஒரு செய் நன்றி செலுத்தலாமா? Amen. நல்லா செலுத்து, நல்லா கை நல்லா வேலை செய்யும். ஆமென். அவன் பாருங்க, அப்பாட்ட மனம் தெளிந்து போயிடுறான், யாரையும் குற்றம் சொல்ல. நானே ஐ டேக் த அக்கௌண்டபிலிட்டி ஃபார் மை ராங் டூயிங்ஸ், லார்ட் ஃபர்கிவ் மீ. புத்தி தெளிவாயிடுச்சு. Amen. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆமென். Hallelujah. முதல் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெபெண்டன்ஸ் நம்ம அதை சரியா உணர்ந்து அப்பாட்ட திரும்பி வர்றது. ஹல்லேலூயா. See, the first thing we have to do is that repentance, that true repentance, to turn back to your Father's house. நீங்க எப்படி வேணாலும் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கலாம், ஒருவேளை சாரி பண்ணிட்டு ப்ராப்பர் ரிப்பெண்டன்ஸ் இல்லாம ஐயோ சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி அந்த சூழ்நிலையை குறை சொல்லாத, முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அப்பாட்ட கன்ஃபஸ் பண்ணு. It is to you the Lord is speaking, that if you have not truly repented, then repent and confess and turn your hearts to God. 1 John 1st chapter verse 9 சொல்லுது, if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இது விசுவாசிகளுக்கு எழுதின லெட்டர் தான் நான் See, படிக்கிறேன். this is the words which are written to believers. அதனால தான் நான் இந்த வசனத்தை கோட் பண்ணி உங்களோட பேசுகிறேன். That is why I am quoting these verses to you. எல்லாரும் அங்கங்க தடுமாறி தான் சார் வாழ்றோம். See, we always stagger in many parts of our life. எல்லாரும் அங்கங்க கொஞ்சம் சறுக்கி விழுந்து தான் வாழ்ந்து கொண்டு It is true இருக்கிறோம். that we slip and we fall. ஆனா நீங்களும் நானும் அதற்கு சூழ்நிலைகளை காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா பலிபீடம் செப்பனிடப்பட முடியாது. But if for all of those things, if you keep blaming the circumstances, then your altar will not be put right. ஹல்லேலூயா. Hallelujah. உணர்ந்து உங்களை சரி பண்ணிக்கொள்ளுங்க. You have to truly repent. அப்பாட்ட ஃபுல்லா போய் கன்ஃபஸ் பண்ணுங்க. You have to go to the Father Almighty and confess to ஒரு Him. சரியான மனம் திரும்புதல் இருக்கும்போது When you have a true repentance in your heart, அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும். there will be a peace that comes into that heart. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நம்ம சரியான ஆல்டர், broken-ஆன ஆல்டர் சரி பண்ணனும்னா ப்ராப்பர் ரிப்பெண்டன்ஸ் இருக்கணும். See, if you want to put right your broken altar, then the first step that you have to do is repent. கிங் மனாசேன்னு ஒருத்தவர் இருந்தாரு. See, that is the story of King Manasseh. அவனும் இஷ்டம் போல வாழ்ந்தான் ஒருவன். The Bible says that he lived his life according to his whims and fancies. அவன் ஆண்டவர் அசீரிய அரசன் மூலமா அவனை புடிச்சு கொண்டு போய் இல்லாத வழி பண்ணி விட்டுட்டாரு. The Lord took him as a captive to the king Assyria and put this man to great hardship. மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட தன்னை திரும்ப ஒப்பு கொடுத்தாங்க. We see in the book of Chronicles that he repented and he turned to God and he confessed. 2 Corinthians 33 chapterல verse 16 சொல்லுது, King Manasseh repaired the altar. Amen. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. He repaired the altar. Hallelujah. Hallelujah. உங்க ஆல்டர் ரிப்பேர் பண்ணாம நீ அதுல என்ன பண்ணனாலும் ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார். See, without repairing your altar, no matter how much of sacrifices you offer there, it is useless. இப்படிதான் தாவீது ஒரு அருமையான தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷன் ஒரு பெரிய அடல்ட்ரி பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டாங்க. It is the same state in the life of David, a man chosen by God sinned with the sin of adultery. ஆனா அவனும் சூழ்நிலைகளை காரணம் சொல்லவில்லை, ப்ராப்பரா ரிப்பென்ட் பண்ணி அப்பா நான் பாவம் செய்தேன்னு கதறினான். Even he, when the time came, he did not blame the circumstances, but he cried out to the God Almighty saying, Father, I have sinned, forgive me. ஆண்டவர் அப்படியே அவன் நொறுங்குண்ட ஆவியை பார்த்தார். உண்மையிலே தெரியும் ஆண்டவருக்கு இவன் உண்மையிலே ரிப்பென்ட் பண்றானா இல்லைன்னு தெரிஞ்சிரும். The Lord looked upon the broken spirit of David and he came to a realization knowing that this man truly repents. Psalms 51 16 and 17 சொல்லுது, for you do not desire sacrifice or else I would give it. You do not delight in burnt offering. The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. These, oh God, you will not despise. Amen. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பழி, இதை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. See, the one that the Lord desires is a broken spirit and a contrite heart, and he will not despise it. ஏன் அப்படி ஒரு பாவம் செய்தவனே ஆண்டவர் வந்து திரும்ப உள்ள கொண்டுக்கிறார்னா
அவர் அவனை ரட்சித்திருக்கிறார் சார். See, the reason the Lord is able to forgive David to that great sin is because he redeemed him. அவர் அவன் புள்ள சார். Because he was his child. என் புள்ள 1000 அயோக்கியனார்னாலும் அவன் என் புள்ள புள்ள புள்ள. No matter my son, even if he is full of sinful nature, yet he is my son, my son, my son. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. Therefore there is no change in that love of God. ஹalleluya. Hallelujah. ஒண்ணுமே நான் பண்ண முடியாது. There is nothing that we can do to change that. அப்படிதான் கர்த்தர் என்ன ரட்சித்த பிறகு அவர் எப்படி பார்க்கறாருன்னா ராஜன் என் புள்ள என் புள்ள என் புள்ள உங்களை என்ன அப்படிதான் பார்க்கறார். That is how the Lord looks upon you once you have been redeemed by him, saying you are my child, my child, my child. அதனால தான் அவர் பார்க்கறார் உன்னுடைய ஆல்டர் சரியில்லையா ஒழுங்கா திரும்ப மனம் திரும்பி வந்துரு. That is why the Lord is saying that if your altar, the state of your altar is not right, repent and turn back. உங்களுடைய ஆல்டர் சரியில்லாம நீங்க 1000 நாள் விழுந்து விழுந்து ஜெபித்தாலும் பிரயோஜனம் If கிடையாது. the altar is not right, then no matter how many thousands of times you go down on your knee and pray to God, it is useless. நல்லா ஆராதிக்கிறவங்களா இருந்தாலும் பயன் உள்ளது கிடையாது. Even if you are somebody who praises God to great extent, yet that praise is worthless. ஹalleluya. Hallelujah. பலிபீடத்துல எலியா என்ன பண்ணிருக்கணும்? See, what should have Elijah did to the altar? பலியிட்டு இருக்கணும். He should have first offered the sacrifice on it. சர்வாங்கன தகன பலிகளை பலியிட்டு இருக்கணும். He should have gone there and offered that sacrifice according to the biblical principle. அவன் செய்யல சார். But that is not what Elijah did first. God didn't tell him to repair the altar, but he knew that there is a need for this altar to be repaired. Amen. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்துல எப்படி சார் சர்வாங்கன தகன பலி கொடுக்கிறது? No 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 no. I need to repair this, after then I will give the burnt offering and sacrifice offering. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரி, My beloved brothers and sisters in Christ. நீங்க இந்த இடத்துல உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் இருக்கலாம். நான் அன்பா சொல்றேன், நீ ஒரு சில காரியங்களில் உங்கள்கிட்ட ப்ராப்பர் ரெப்பன்டன்ஸ் இல்லாததுனால தான் அது வருது. I humbly tell you, my brothers and sisters in Christ, if yet you lack that happiness of Christian life, then there is something that you are lacking. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். It may be something small or big. சூழ்நிலையை மாத்திரம் காரணம் சொல்லிடாதீங்க. Don't blame circumstances for your sinful nature. Take the next step. Amen. Come near to God. Hallelujah. He is already waiting in the wings. Hallelujah. Amen. Hallelujah. He is stretched out his arms and waiting for the prodigal son, இல்லையா அந்த ஃபாதர். Amen. அவன் வரும்போது தூரத்திலே அவனை பார்த்து போய் ஓடி போய் கட்டி பிடிக்கிற தகப்பன்னா உங்களுக்கு எனக்கு வேற யாரும் கிடையாது சார். The same father who looked upon the prodigal son and ran out to welcome him is the same father who loves you today. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். You and me are found precious in the sight of God. ஆண்டவர் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரத்தத்தை, blood, don't eat the blood அப்படின்னு சொல்லியிருக்கிறார். The Bible tells us that we shouldn't consume blood. ஆமென் சொல்லலாமா? Amen. Hallelujah. Hallelujah. ஆனா அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்கு எனக்கு அவன் But சிந்திருக்கிறார். the Lord has shed his own precious blood for you and me. ஏன் தெரியுமா? Do you know why? இதை விட ஒரு மனுஷன் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு வேற வழி கிடையாது. See, there is nothing beyond this that a man can do to express his deep love to somebody. ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்லைன்னு ஏன் வேதம் சொல்லணும்? Why does the Bible and Jesus said there is nothing greater than a man giving his life for his friend? God gave his one and only son life for you and me. Amen. Hallelujah. Hallelujah. நீ நானும் சரியா மனம் திரும்பினா அப்பாவுடைய அன்பை நீங்கள் நானும் ருசித்து வாழ்வோம் சகோதரனே சகோதரி. See, if you truly repent, then that is when you will taste the true love of God. ஒரு சில பேருடைய altars broken ஆகி இருக்குது, ப்ராப்பர் repentance இல்லாம. See, many people's altars are broken because you don't have a proper repentance to put it right. You are thinking you are all right, but you are not all right. Amen. நான் ரொம்ப ஹம்பிளா சொல்றேன், என்னுடைய சகோதர சகோதரிகள் தானே. My beloved brothers and sisters in Christ, I say this to you with humbleness. ஆமா, இன்னொன்னு எனக்கு பயமும் இல்ல, கர்த்தர் சொல்றதா நம்ம சொல்ல போறோம். I'm not fearful because I am telling you what the Lord is telling me. நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். Maybe செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. Maybe you're waking up early at 5 o'clock in the morning and praying. That is not wrong. Do you have the joy of Christian life? But amen. என்ன குழிக்குள்ளார போட்டாலும் என்னுடைய ஆல்டர் சரியா இருந்தா அதுல உள்ள ஒரு நறுமணம் வீசும் பாருங்க, அதுதான் நான் வாழுகிற வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளம். Even if they put you in a deep pit, the fragrance of the love of God in your heart is proof of his love in you. என்னுடைய ஆல்டர் சரியா இருந்துச்சுனா there will be a incense, there will be a aroma, there will be a fragrance all the time from my altar. Amen. Hallelujah. Hallelujah. No matter
how hard is my surroundings, no matter how tough the people around me, no matter, but there will be always a wonderful fragrance and aroma coming out from my altar. Hallelujah. Hallelujah. That will always please my heavenly Father. Hallelujah. சொல்லலாமா? Hallelujah. அருமையான சகோதரனே, சகோதரியே, when you repent properly, you are in the presence of God. Hallelujah. Amen. Hallelujah. சொல்லலாமா? Hallelujah. Your proper repentance will never make you to stay in the same place. It will lead you to the presence of God. Amen. Hallelujah. Hallelujah. That is what happened to prodigal son. When he came to his proper senses, he arose and he went towards his father's home. Hallelujah. அப்பா நம்மளுடைய பிரசன்ஸ்ல நம்மளை வைத்து ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். The Lord desires to keep you in His presence and bless you. அதனால நான் அன்பா சொல்றேன், ப்ராப்பரா ரிப்பன் பண்ணலனா இன்னைக்கு உங்களோட என்னுடைய ஆண்டவர் அன்பா பேசுறாங்க. ப்ராப்பரா ரிப்பன் பண்ண அன்பு மகனே மகளே, நான் உன்னை திரும்ப எடுத்து கட்டுவேன். The Lord is speaking to you and me today and saying, repent, and therefore He will build the altar within you. இரண்டாவதாக, Secondly, through proper reconciliation. amen. என்னுடைய ஆல்டர் broken ஆல்டர் சரியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ரிப்பென்டன்ஸ் இருக்கணும். இரண்டாவது சரியான ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். See, second thing that is important to put right my altar is I should have a good reconciliation with God. 2 Corinthians chapter 5 verse 18 says like this, now all things are of God who has reconciled us to Himself through Jesus Christ and has given us the ministry of reconciliation. Amen. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் உங்களையும் என்னையும் அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. Hallelujah. Through Christ, God has reconciled us with Him. Hallelujah. ஆண்டவர் ஒப்புரவாக்கி விட்டார். Hallelujah. நீங்களும் நானும் என்னுடைய ஆல்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா I need to reconcile as and when it is required. ஹல்லேலூயா சொல்லலாமா? Amen. இன்னைக்கு நிறைய பேர் ப்ராப்பர், நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரெப்பெண்டன்ஸ்னு சொல்லும் போது ப்ராப்பர் ரெப்பெண்டன்ஸ்னு சொன்னேன். That is why I am stressing on the point that when you repent there should be a proper repentance. ஆமா, ரிகான்சிலேஷன் சொல்லும் போது ப்ராப்பர் ரிகான்சிலேஷன் சொல்றேன். And then when it comes to reconciliation you have to have a proper reconciliation. நீங்க எதையுமே மிஸ் பண்ணிட கூடாது. There's nothing in these two that you should miss and leave out. சில பேர் ஒரு விஷயம் ஒரு உண்மையை சொல்றேன்னு நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம உடனே கேட்போம் சத்தியமாவா அப்படின்னு சொல்லுவோம்ல. Sometimes when people come and they tell us something, we say, is that truly right? ஆமென் சொல்லலாமா? Amen. சத்தியமா சொல்றீங்களா பிரதர்? நான் உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் பிரதர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் உடனே கேட்கிறேன் சத்தியமாவா அப்படிங்கிறேன். When somebody comes and offers you a truth, we sometimes clarify that asking, is it really the truth? இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா there is no reconciliation. See, these days in the life of a Christian there is no true reconciliation. மனமுறிவு எல்லாருக்கும் வரும் சார் அப்பப்ப. See, every now and then there will be grief that comes to people. கணவன் மனைவி கூட வரும். Between a husband and wife that bitterness may come. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளார வரும். It may come between the father, the parents and the children. ஐயா சகோதர சகோதரிகளுக்குள்ளார வரும். And it may come between siblings. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Or maybe with our friends it is true that there's opportunities for this to come in any place. Be the first person to reconcile. Amen. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. சத்தமா சொல்லணும் சார். Hallelujah. ஏன்னா அந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்திருக்கு, உலக பிள்ளைகளுக்கு கிடையாது. See, because the reconciliation is given to the children of God, not to the people of this world. அதாவது ஆண்டவர் மத்தேயு 5:23 ஒரு அருமையான காரியம் சொல்றாரு. See, the Lord speaks about a very important message in Matthew 5:23. நீ பலிபீடத்துக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்தினா, கொண்டு வரும்போது உன் சகோதரனோ சகோதரி இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, உனக்கு ஒரு வாக்குவாதம் இருந்துச்சுன்னா காணிக்கை அங்க வச்சுட்டு முதல்ல போய் சரி பண்ணிட்டு வந்து அதை போடுங்க. It is an instruction where the Lord is saying that when you come to offer your sacrifices to God, if your heart is not right with your brother, first go and reconcile. அதை கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா, If you look at those words more deeply, leave the gift there before the altar. எடுத்துட்டு போவாத, ஆல்டர் பக்கத்தில் உன் காணிக்கையை வச்சுட்டு போ. இதுக்கு ஒரு முக்கியமானது இருக்குது, ரொம்ப வேற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது, அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். Amen. ஆண்டவர் சொல்றாரு, leave your gift offering there before the altar and go and reconcile with your brother and sister and come back அப்படிங்கிறார். Amen.
என்ன நான் ஏன் ஆண்டவர் அதை வச்சுட்டு போ அப்படின்னா இவன் காணிக்க போடாம போயிடுவான், இவன் gift போடாம போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அந்த அர்த்தத்தில் யாருமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. See, it doesn't mean the Lord asking you to leave your gift there because he doesn't trust that you will offer that sacrifice. அவருக்கு ஒரு என்ன அப்படின்னா நம்ம ஆளு காசுல கொஞ்சம் வீக்கு. See, because the Lord knows that when giving, people are weak. இதை இங்க வச்சுட்டு போயிட்டா அப்படின்னா எப்படியும் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். See, he knows that if he leaves that gift behind, then one way or the other he has to come back. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? ஏன் தெரியுமா? அவர் என்ன அவ்வளவு நேசிக்கிறார் சார். It is because the Lord loves us to such an extent. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் அந்த காணிக்கை அங்கேயே அந்த பெட்டி பக்கத்துல வச்சிட்டு போய் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை எடுத்து போடுங்க. He says, that is why he is saying, leave that gift there near the offering box and go and put yourself right with your brother first. உங்க பிரதர் மேலயோ உங்க சிஸ்டர் மேலயோ இல்ல உங்க குடும்பத்திலயோ உங்க நண்பர்கள் மேலயோ நீங்கள் ஒரு ஒப்புரவாவது இல்லாம நீங்க ஒரு 10 கோயிலை கட்டி கொடுத்தாலும் கோச்சுக்கொள்ள கூடாது. அது சரியான முறை அல்ல. See, if you haven't reconciled with your own siblings, your brother and sister, your friend, then no matter even if you build 1,000 churches, it is useless. அந்த காசுல ஏதாவது உன் ஆல்டர் சரி பண்ண முடியுமான்னு பாரு. First you have to see whether you can use that money to put your altar right. நான் உங்களுக்கு அன்பா சொல்றது புரியுதுங்களாங்க? Do you understand my humble advice that I'm giving you today? ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. பேர் வரும் ராஜன் ராபர்ட் 10 ஆலயத்தை கட்டினார்னு. இதனால ஒரு பையனும் பரலோகத்துக்கு போக See, முடியாது. maybe you will get a name that Rajan Robert built 10 churches, but because of that your place in heaven is not guaranteed. ஒருவேளை கட்டின கொத்தனார் கூட போய்டுவார். Maybe even the mason who built the temple could go to heaven. உதவி செய்த சித்தாள் கூட போய்டுவார். And the person who helped that mason, perhaps he will find a place in heaven. நம்ம ஆல்டர் செத்து கிடந்துச்சுன்னா எப்படி போறது? But if the altar within the man who financed that temple is dead, how will he find a place in heaven? ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் he is so concerned about brothers and sisters. அதனால தான் சொல்றாரு. எத்தனையோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உன் சகோதரன் மீது உனக்கு வருத்தம் இருந்தா போய் அதை சரி பண்ணிட்டு வா, அப்புறம் வந்து காணிக்கையை போடுங்க. That is why the Lord says that if your heart is not right with your brother, first go and reconcile and then come and offer your gift. ஏன் அப்படி சொல்றாரு? Why does he say that? ஆண்டவர் ஆகா இவ்வளவு பெரிய காணிக்கையை கொடுக்க வந்தாரு, இப்படி பண்ணிட்டாரே, இவர் போய் சரி பண்ணிட்டு வாங்குறானே, அவன் வராம போயிட்டானா என்ன பண்றது நம்ம யோசிக்கலாம். We may come and consider and say, why did the Lord not accept that gift when he first wants the man to reconcile? அதனால தான் ஏற்கனவே சொல்றோம், our heart is the altar. Amen. Hallelujah. Hallelujah. Our heart is our altar. Hallelujah. ஆண்டவர் God sees the heart. Hallelujah. Amen. பிள்ளையினுடைய பலிபீடம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவர் பார்க்கிறார். The Lord இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறார். looks at the state of your heart first. Hallelujah. Hallelujah. அதனால உங்களுக்கு அன்பா சொல்றேன். So therefore my humble advice to you is this. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. It is not me who is saying, it is the word of God speaking. உங்களுக்கு பரம எதிரி இருந்தாலும், even if you have such a great enemy, ஆமா, நீங்க எப்பேர்பட்ட இருந்தாலும் நீங்க reconcile ஆக முடியும். it is true that no matter what state that enmity is, you can truly reconcile. அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்ல, not that they would understand. கர்த்தர் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார், அதனால பயம் கிடையாது. நீங்க போய் reconcile பண்ணா சரி. Because the Lord understands you well, the first thing you have to do is go and reconcile. Hallelujah. Hallelujah. நல்ல ஒரு சத்தமா இன்னொரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீங்க உங்க குடும்பத்துல பாருங்க, look at your family affairs. ஏதாச்சும் ஒன்று யாராச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இருப்போம். Somebody or someone would have said some harsh words, we will cling on to that and remember that forever. அவங்க மேல ஒரு கசப்பு அப்படியே இருக்கும். We will have that bitterness against these people. ஏன் இதெல்லாம் என்னன்னா சரியா reconcile ஆகாம இருக்கிறதுனால தான் அதெல்லாம். See, all of these things are because you still haven't properly reconciled to these people. ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, you have to understand one thing alone clearly. தேவன் தான் என்னோடு ஒப்புரவானார், நான் கிடையாது. It is the Lord who reconciled to me, it was not me who did that to him. Through Jesus Christ, my God heavenly Father reconciled himself through me, with me. Amen. அததான் நானும் மற்றவர்களோடு செய்ய வேண்டும். It is the same thing that the Lord expects that I do to others around me. Hallelujah. Hallelujah. அவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி யாரா இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சுன்னா முதல்ல போய் நீ சரி பண்ணிக்கொள்ளு. No matter who that person is, when you have some bitterness in your heart, first go and put that right. Proper reconciliation is needed to repair your altar. Amen. மூன்றாவதாக, thirdly, proper submission. there should be proper submission. நம்மளுக்கும் அதான் திரும்பவும் சொல்றேன், proper submission. Once again I stress and I say you have to have proper submission. சரியான அர்ப்பணிப்பு.
Proper submission. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு சரியான அர்ப்பணிப்பு இல்லாதனால வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். See, many people, because we don't have that proper submission, we find it very difficult to live our Christian lives. சப்மிஷன்னா என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்க. Maybe the question will be, what do we actually mean to submit to God? அப்படி கேட்கும்போதே தெரியுது நீங்களாம் எவ்வளவு அர்ப்பணிக்கப்பட்ட ஆத்துமாக்கள்னு. When you raise such a question, it very clearly shows how much of commitment you have. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு வெள்ளை பேப்பர்ல See, on a white sheet of paper, கீழ பாட்டத்துல கீழ அடிப்பகுதியில in the bottom of that paper, ஒரு பெரிய சைன் போடுறியா, அழகா ஒரு சைன் போடுறியா. go and put your signature, nice beautiful signature. உங்க பேரை கேபிட்டல் பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதி And then under it mark and write in block capitals your name. அதை தூக்கி அப்பாட்ட கொடுத்துறீங்க. And then take and give that to God Almighty. இதுக்கு பேர் தான் சப்மிஷன். This is what we mean by submission. ஹெவன்லி ஃபாதர்ட்ட அதை அப்படியே கொடுக்கறோம். We say we give it to the heavenly Father, அவர் அதுல என்ன வேணாலும் ஃபில் பண்ணுவார். and then he can fill into that whatever he wants. நீங்க பாட்டுக்கு என்ன ஆண்டவரே முடியலன்னா கையெழுத்து போட்டுருக்கப்பா எப்படி. When we say that, Lord, we can't reconcile, then the Lord will remind us saying, but you have signed it. எல்லாம் ஒரு மாதிரி. நான் எதுவும் வேற லாங்குவேஜ்ல அந்நிய பாஷையில எதுவும் பிரசங்கம் பண்ணலையே நானு. Why are you staring daggers at me? Am I preaching in a language that you can't understand? ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியே சில பேர் பாதி மூன்றாவது வானத்துல உட்கார்ந்திருக்கீங்க. See, some people have sat here as though they are in cloud 9. உன் ஆல்டர் சரியில்லாம நீ எந்த வானத்துக்கும் போக முடியாது. See, the point is, if your altar is not right, then you will not be able to go anywhere. ஹல்லேலூயா. Hallelujah. ப்ராப்பர் சப்மிஷன் சார். You need to have proper submission. நான் எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு என்னதான் அவர் வச்சிருக்காருன்னு தெரியாது, ஆனா அவர் என்ன வச்சிருந்தாலும் நான் அதுக்கு ஒப்பு கொடுப்பேன். You should say that I've written and given it. I don't know what God has in store for me, but no matter what it is, I've committed it into the hands of God. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதுக்கு பேர் தான் சப்மிஷன் அர்த்தம். That is what we mean by proper submission. சில பேர் என்ன பண்றாங்க, Some people, you know what they do? இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஞானஸ்தானம் கூட எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் உண்டு. They will say that if I know this is the extent that I have to commit, then I wouldn't even offered myself to be baptized. இப்பயும் நீ ஞானஸ்தானம் எடுத்ததா நினைச்சிட்டு இருக்க கூடாது. See, even now you shouldn't think that you have been baptized. ப்ராப்பர் சப்மிஷன் இல்லாம எடுத்தா நீங்க அன்னைக்கு ஒரு ஸ்விம்மிங் பாத் பண்ணிட்டு போயிருக்கீங்க. Because if you haven't properly submitted yourself, then that baptism is like diving into a swimming pool. அது சர்ச் செலவு, வாட்டர் சார்ஜ் உனக்கு தான், அது அக்கவுண்டபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கோ. All that is remaining is this expenditure to heat that water up and give you that ordinary baptism. ப்ராப்பர் சப்மிஷன். You have to have that proper submission. என்னுடைய ஆல்டர் சரியா இருக்கணும். My altar should be right in the eyes of God. அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, And then if it is not right, if I have to repair it, ப்ராப்பர் சப்மிஷன் should be. there needs to be a proper submission. அதான் ரோமர் 12வது அதிகாரத்துல 1-2 அதுதான் சொல்லுது. That is what Romans 12:1 says. 1 and 2. ப்ராப்பரா உன்னை சப்மிட் பண்ணுப்பா. You have to properly submit yourself. Genesis 28ல In Genesis chapter 28, verses 13 to 15 இப்படி சொல்லுது. verses 13 to 15 says, God ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி அப்பியர் ஆகுறாரு, ஜேக்கபுக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த இடம்லாம் இந்த தேசம்லாம் உனக்கு தான் கொடுக்க போறேன் அப்படிங்கறார். God appears to Jacob and he promises him and says that he is going to give him this whole place. உடனே அவன் பார்க்கறான். Immediately Jacob sees, கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்க போறீங்களா? is the Lord going to give me such a big nation? இவ்வளவு பெரிய இடம் எனக்கா? Is it he going to give me all of this place? என்னடா அது அப்படினு சொல்லி ஆச்சரியத்துல சந்தோஷத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய பலிபீடத்தை ஒன்னு கட்டறான். He is so astonished about that promise, and in that place he builds an altar to God. நம்ம எல்லாம் ஒரு வீடு கட்டினா யார் பேர் வைப்போம்? See, when we build a house, whose name we give it? ஆமா, பேர் வைக்கிறதுல பாதி சண்டை வந்துரும் நம்ம. See, if we giving and naming a house, in that we will come to a great fight. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் யார் பேரும் வைக்கல. He did not give any name to that altar. அவன் ஒரு பேர் வச்சான் பாருங்க. He gave a very good name to that altar. பெத்தேல்னு வச்சான். And the name is Bethel. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஒரு சத்தமா சொல்லலாம். Hallelujah. பெத்தேல். The name that Jacob gave to that place was Bethel. பெத்னா என்னது? What does Beth mean? வீடுன்னு அர்த்தம். It means home. ஏல்னா யாரு? And what does El mean? கடவுள்னு அர்த்தம். It means God Almighty. கர்த்தர்னு அர்த்தம். It means God. அப்படினா ஹவுஸ் ஆஃப் காட்னு அர்த்தம். So therefore the name that Jacob gave to that altar was the house of God. அவன் ஏமாத்துக்காரன் நம்ம சொல்றோம். See, we call Jacob as a man who was a deceiver. அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தரை ஏமாத்த முடியாது. He knew very well that he cannot fool God. அதனால தான் பார்த்தான் கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஏதாவது வில்லங்கம் பண்ணாலும் பண்ணுவாரு போல. அவர் பேரே வச்சிருவோம். So therefore he thought and considered and said, maybe or may not the God will give this to me, so I'm going to give his name to this altar. கிளவரான ஆளப்பா. He was something that he did very cleverly. நல்ல கிளவரான ஆளப்பா அவன். He said he was very clever in that. ஹவுஸ் ஆஃப் காட் அப்படினு
அப்படின்னு பேர் He வச்சிட்டாங்க. kept the name of the altar as House of God. ஓ, ஆண்டவர் பார்த்தாரு, என்ன மாதிரி ஆளா இருக்காங்க அவன். The Lord looked at Jacob and said, look at the extent this man is. ஒரு பேர் வச்சிருக்கலாம், ஜேக்கப் டெரிட்டரின்னு வச்சிருக்கலாம். He could have perhaps kept a name saying Jacob's territory. என்ன எப்படியாவது ஒண்ணு போட்டு அப்படி ஒரு இது விட்டுருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே விடல. ஆண்டவர் ஹவுஸ் ஆஃப் கார்டன்ட்டான் ஒரே. But he did not make all of those worldly choices. The name he gave to the altar was the house of God. ஆண்டவர் பார்த்தாரு, The Lord considered it. நான் இவனுக்கு கொடுத்ததை அடுத்த நிமிஷமே இவன் எனக்கு கொடுத்துட்டு என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே. So the Lord saw and said, what I gave Jacob, he gave back to me and registered it in my name. நம்மலாம் பவர் ஆஃப் அட்டார்னி மனைவி பேர்லயோ கணவன் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கே 1000 யோசனை நடக்குது. See, these days we think 1,000 times before we can give the power of attorney to our partners or our wife. என்ன பண்றது, நம்மளுக்கு வாச்ச கணவனும் மனைவியும் அப்படி இருக்காங்களே. See, what should we do? That is the kind of people that have come to become our partners. ஆமா, இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்மளை வித்து நம்மளுக்கு தெரியாம நம்மளை வித்துருவாங்க போல. அப்படி இருக்குது உலகம். See, the world in such a place that the own husband and wife will sell you. ஆனா இவன் பாருங்க, ஆண்டவர் பேரை வைத்துட்டு அந்த இடத்தை ஆண்டவருக்கு ஒரு நினைவாக வைத்து வாழுகிறான். But Jacob, he gave the name of the Lord to the altar and made it a place of remembrance for him. அவ்வளவு பெரிய டெரிட்டரி ஆண்டவர் கொடுக்கிறாரு. The Lord has given such a big nation to Jacob. தூக்கி அவர் கையில கொடுக்கிறான். And he gives it back to the Lord. என்கிட்ட இருந்தா அது சரியா இருக்காது. He says that if it is in my hands, it will not become to perfection. நான் தான் சப்மிட் பண்ணிட்டேன்ல. See, I have now given it to God. If you own me, this territory also owned by you. Amen. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. We own nothing. Amen. If you say that you have submitted yourself to God, that means you own nothing. Hallelujah. Amen. You own nothing at all. Amen. அதுதான் இங்க ஜேக்கப் செய்றான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் அவருடையவன், என்னுடைய சொத்து அவருடையது. இந்தாங்க ஆண்டவரே, உங்க பேரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், விட்டுருங்க நாள் அப்படிங்க. The Lord gave to Jacob and Jacob gave it back to God and saying, Lord, I give this back to you. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் பார்க்கிறாரு. The Lord looks upon it. ஜெனசிஸ் 32ல இன்னொரு சம்பவம் வருது. In Genesis chapter 35, there's another important incident. ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. It is a crushing circumstance. திரும்ப போறான். Jacob goes once again. எங்க திரும்ப போறான்? You know where he goes? பெத்தேல்னு பேர் வச்சான் பாத்தீங்களா? You know, he goes to that altar Bethel. அந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டு இருக்கான் சார். He goes once again to that place. ஆண்டவர் தனக்கு கொடுத்த இடத்தை அவருக்கு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண பாருங்க, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு He இருக்கான். goes to the place where the Lord had given him that place and he registered it back to the Lord's name. இப்போ பெரிய ஒரு நெருக்கம் வருது. And now there is a crushing circumstance that comes to Jacob. அவன் பார்க்கறான். Jacob sees. அவனுக்கு நிறைய வேலையாள் உண்டு. He has a lot of slaves. நிறைய சொத்து பத்திகள் உண்டு. And he has a lot of treasures and possession. ஆனா அவன் அதெல்லாம் எதையும் நம்பல. But he didn't put his trust on any of them. ஒரு ஆத்தங்கரையை கடந்து போனா, he crosses a river. முழங்கால் படியிட்டு அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சான். He kneels down and he cries out to God. ஒரு சப்மிசிவ் ஹார்ட் எப்பயுமே ஒரு காரியத்தை எப்படி செய்யும் தெரியுமா? தேவனுடைய பாதத்திலிருந்து செய்ய பார்ப்பார். See, when your heart is a heart of submission, in everything you will go and in the feet of God is what you will consider it. Hallelujah. Hallelujah. They never try to achieve the things through their property, through their possessions or through their Amen. wealth. Thank you, Lord. Hallelujah. They seek the God all the time. Amen. Hallelujah. Hallelujah. அது மாதிரி இருந்தா உன் ஆல்டர் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். See, if that is the state of your life, it means your altar is right too. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. சொல்றோம், அப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படிங்க. He says, Father, you have to bless me. நீ ஆசீர்வதிக்கணும். You have to bless me, Lord. நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்களை விட மாட்டேன். Until you bless me, I will not let you go. அதுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமா தான் சார் இருக்கான். See, even before that, he was a blessing. அதுக்கு முன்னாடி அவன் பயங்கரமான வேலைக்காரர்கள், நிறைய சொத்து பத்து ஆடு மாடி நிறைய வச்சிருக்கான். See, even before that, Jacob was blessed mightily by God. ஆனா இப்போ என்ன கேக்குறான்? ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கறான். But in this instance, he goes to God and says, Lord, you have to bless me. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். No matter how big a person you are. If God's hand never falls upon you, your blessing is nothing. Amen. ஒரு சத்தமா அல்லேலூயா சொன்னீங்கன்னா நல்லா. Hallelujah. 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 என்ன ஒண்ணும் அசைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நீங்க. See, we cannot come and say that nobody can shake me. Hallelujah. Hallelujah. அவர் உங்க வலது பக்கத்துல இருந்தா தான் நீங்க அசைக்கப்பட முடியும். See, only when he is at your right hand will you not be moved. My treasure is my right hand, who is my Lord Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah. Through him I receive everything. Hallelujah.
ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அவன் சொல்றான், அப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொல்றான், உன் பேர் என்னன்னு சொல்லுப்பா. He said, cries out to God and says, God, you have to bless me. And the Lord asks, what is your name? ஆண்டவர் ரொம்ப அருமையான ஆண்டவர் சார். See, the Lord we serve is such a wonderful God. இவனை நான் நல்லா ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தீர்மானம் பண்ணிட்டார். He already came to a determination that he wanted to bless Jacob mightily. அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. One way or the other, he was perfecting Jacob according to his way. அவனுடைய ஆல்டர்லாம் அங்கங்க ரிப்பேர் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. Every now and then he was repairing his altar to put it right. இப்போ வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு அவன் திரும்பி போறான். And that Jacob comes back to the place where the Lord gave him that promise. அது ஆல்மோஸ்ட் லைக் காட்ஸ் பிளேஸ். It is almost like, amen, like God's place. ஏன்னா ஹவுஸ் ஆஃப் காட் தான அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்கான். Because he gave the name of that altar as the house of God. அவன் அங்கே போயும்போது And when he came and chose that place, அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். there needs to be a life in the blessing that came to him. ஒரு கரங்களை தட்டி சூப்பரான டிரான்ஸ்லேஷன். ஆமென். Hallelujah. நன்றி ஸ்தோத்திரம். Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் இருக்கு, but there is no life in that. See, many people have a blessing but they don't have the life of God in them. சூப்பரான ஏசி ரூம்ல போட்டுக்கிட்டு குட்டான்னு முழிச்சிட்டு இருக்க ஆளெல்லாம் பார்த்திருக்கேன். See, I've seen many people who lie down in very well air-conditioned rooms, but yet they are not able to sleep. எந்த கண்டிஷன் இருந்தாலும் கர்த்தர் கண்டிஷன் வொர்க் ஆகலன்னா ஒண்ணும் வராது, முழிச்சே செத்து போயிடுவேன். Unless the Lord puts your condition right, nothing will become right for you. ஆமா, கண்ணை மூடனா கூட முடியாது, சாகும்போது கண்ணை திறந்துக்கிட்டே கிடப்பியா. See, even when you're on the deathbed, still you will not be able to shut your eyes in sleep. ஏன் தெரியுமா? Do you know why? அவன் ப்ராப்பர் சப்மிஷன் இருந்தாதான் எல்லாம் நம்மளுக்கு சமாதானமா நடக்கும். Because only when you have proper submission will everything go peacefully well for you. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அவன் பார்த்தா, அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ற இடத்துக்கு போறேன், நான் அர்ப்பணிக்கப்பட்டவன், நான் அவரை மாத்திரம் தான் நம்ப போறேன், என்னுடைய பரிவாரங்களை அல்ல, என்னுடைய சொந்த பந்தங்களை அல்ல, என்னுடைய பிள்ளைங்களை அல்ல, இவை எல்லாவற்றையும் கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், அவரை மாத்திரம் தான் நம்பி போவேன். Jacob chose the Lord and the place where the Lord gave him as a promise and not his possessions and his prosperity. This is the proper submission. Amen. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் விட்டாரு. The Lord gave Jacob a test. எங்க இவன் என்ன இந்த நெருக்கடியான சூழ்நிலையில என்ன பார்க்கறானா, இல்ல ஆளை வச்சுக்கிட்டு நெருக்கடி சூழ்நிலைகளை சமாளிக்க பார்க்கறானா? He says that is he going to turn his attention to me and put his trust in me, or was it going to be his position? ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் பார்க்கறாரு, நீ பயங்கரமா எனக்கு சப்மிட் பண்ணதுனால இனி நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் என்றவனை ஆசீர்வதிக்கிறார். The Lord looked at Jacob and said that because you submitted yourself to me, your name is not Jacob anymore, but it is Israel. இஸ்ரவேல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? Do you know what the meaning of the word Israel is? Struggling with God. Amen. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? There is one more meaning for the word Israel. Prince with God. Amen. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. கரங்களை நல்லா நன்றி செலுத்தி ஆண்டவர் தட்டலாமா? Amen. கர்த்தரோடு எவனாவது போராட முடியுமாங்க? See, can anybody go and battle with God? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள் தான் அவரோட போராடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். But the Bible says that it is only his children who can battle with him and inherit his blessing. ஆண்டவர் பார்க்கிறார், இன்னையில இருந்து நீ இஸ்ரவேல். The Lord looked at Jacob and said, from now onwards you will be called Israel. இஸ்ரவேலுங்கும்போது chosen generation. See, when the name Israel has been given, it signifies the chosen generation. Precious people அவங்க. These people are precious in the sight of God. விசேஷித்தமான ஜனம். They are special in the eyes of God. அப்ப அது முன்னாடி இருந்த மாதிரி வாழ்க்கை இருக்க கூடாது. So therefore, how would the state of life been before? பலிபீடத்துல இன்னும் ஒரு அக்கினி இருக்க வேண்டும். There needs to be a fire burning on your altar. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார். The Lord looked at Jacob and said that he wanted to bless him even more, and he blesses him as Israel. அவன் சொல்றான், He says, அந்த இடத்துக்கும் அவன் ஒரு பேர் வைக்கிறான். and then Jacob even gives another name to that place. இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்மிஷன். This is what it means by proper submission. தேவனை முகமுகமாய் கண்டேன். He says it is a place where I saw God face to face. அதுதான் ப்ராப்பர் சப்மிஷன்னா எங்கேயுமே அவன் பேர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. See, when you have a proper submission to God, they will not desire for their name to shine forth. கர்த்தரை முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி பெனியேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சான். And he keeps the name as Peniel and saying, I saw God face to face. பெனியேல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? Do you know what that word signifies? Face of God. It means face of God. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Hallelujah. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, See, when you submit yourself to God, நீங்களும் நானும் ஹவுஸ் ஆஃப் காட்ல இருக்கலாம். you and me will be in the house of God.
ப்ராப்பரா நல்லா எல்லா சூழ்நிலையிலுமே சப்மிட் பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா And in all of our circumstances, if we submit properly to God, ஃபேஸ் ஆஃப் காடும் நம்மளோட இருந்து நம்மளை நடத்தும். and the face of God will be with us and He will lead us face to face. ஹல்லேலூயா. Hallelujah. வாட் a wonderful privilege பாத்தீங்களா? Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ப்ராப்பர் சப்மிஷனோட வாழுங்க சார். You have to live your Christian life with a proper submission. நீங்க எப்படி சார் ப்ராப்பர் சப்மிஷன்ல இருக்கணும்? How will your proper submission be? தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சு வாழ்ந்து. You have to commit your life fully to the word of God. நோவா ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணா சார். See, we read in the Bible, Noah built an altar to God. ஜெனசிஸ் 8:20ல This is what Genesis 8:20 says. எப்ப தெரியுமா பில்ட் பண்றாங்க? Do you know when Noah builds that altar? சகலவற்றிலும் ஆண்டவர் அவனுக்கு கீழ்ப்படிய செய்த பிறகு ஒரு ஆல்டர் பில்ட் பண்றான். He built an altar when he obeyed God in everything. Without submission நம்ம ஆல்டர்ல நம்ம என்னதான் பண்ணாலும் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்காது. See, without having submission, no matter what we do, it will not please God. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தருக்கு அது ஒரு சுகந்த வாசனையா இருக்கும். See, that submission will be a true fragrance to God. நீங்கள் ஒரு முழு அர்ப்பணிப்பு முழுவதுமான ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம நீங்க வந்து நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தருக்கு அது பிரியமா இருக்காது சார். See, without a proper submission and a proper reconciliation, you will not be able to please God. அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். The Lord will not acknowledge it. ஏன்னா அவர் பார்க்கிறார் என்னுடைய பலிபீடம் சரியா இருக்கணும். Because the Lord sees and says, your altar should be right. நீங்க ப்ராப்பரா சப்மிட் பண்ணீங்கன்னா Unless you properly submit yourself, நீங்க பண்ற சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தருக்கு நறுமணமான ஒரு வாசனை வெளிவரும். even all of the small things that you do to God will be like a fragrant offering to Him. ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான்காவதாக Fourthly, இதோட நம்ம முடிக்க போறோம். we're going to conclude with this. இந்த மூணும் செய்யாம Unless you do these three things, என்னது மூணும்? what are these three things? ப்ராப்பர் ரிபெண்டன்ஸ், Repentance, ப்ராப்பர் ரெகன்சிலேஷன் reconciliation, அண்ட் ப்ராப்பர் சப்மிஷன். amen. இதெல்லாம் இல்லாம பிரேயர் பிரைஸ் எல்லாம் பண்றது வேஸ்ட். Without having all of these, if you go and pray and praise God, it is of no value. ஆமா, பார்க்குறவங்களுக்கு பா எப்படி ஜெபிக்கிறாரு எப்படி துதிக்கிறாருன்னு இருக்கும். ஆனா இந்த மூணு சரியா இருந்தா இது சூப்பரா இருக்கும். But unless these three things are there and right, your prayers will not have value. எப்படி எலியா செஞ்சான் பாருங்க. What did Elisha do? 1 கிங்ஸ் 18வது அதிகாரத்துல நீங்க இந்த 30வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் வீட்டுல போய் படிங்க, நல்லா If தெரியும். you read 1 Kings 18 verses 30 until the end of that chapter, you will come to a very clean understanding. ஆல்ட்லாம் ரிப்பேர் பண்ண பிறகு தான் அவன் ஆஃபரிங்ஸே மேல வைக்கிறான். See, it is only when he first repaired the altar that he places the offering on it. burnt offering, sacrifice offerings எல்லாத்தையும் அதுக்குன்ட்டு தான் வைக்கிறான். He gave all of the offerings only after the altar was first put right. அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னை எல்லாத்தையும் சப்மிட் பண்றான். See, what does that signify? It means that he submitted everything. அதெல்லாம் பண்ண பிறகு எல்லாத்தையும் வைத்த பிறகு ஜெபத்தை செய்கிறான். It is only when he did and made that right, that is when he prays to God. இப்படி தான் 36வது வசனம் அந்த அதிகாரத்திலே சொல்லுது. This is what verses 36 in that chapter says. நம்மளுடைய வாழ்க்கையில ஆல்டர் சரியில்லாம நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் துதின்னு அப்படி ஓடுறோம். See, in our lives, without our altar being straight, we come with praises and prayers and we cry to God. ஆனா ஆண்டவர் இந்த மூன்று காரியங்களையும் உற்று நோக்கி பார்க்கிறார். But the Lord examines very closely those three important points. அந்த மூன்று repentance, reconciliation and submissionல ஒரு ப்ராப்பர் காரியங்கள் மூலம் நல்லா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு தூப கலசமாய் காணப்படும். See, when we repent fully and properly and we reconcile and we submit properly, that is when our prayers are acceptable to God. 2 Chronicles 7th chapter verses 1 and 2. Amen. அதுல பாத்தீங்க அப்படின்னா சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுறான். என்னென்னமோ பற்று பலிகள் எல்லாம் செலுத்தின பிறகு அவன் அப்புறம் தான் ஜெபம் செய்றான். See, we see in that instance Solomon builds a temple for God, and after he had offered the sacrifices, that is when he begins to pray. ஏன்னா ப்ராப்பரா செய்றான், பலி செலுத்தி எல்லாம் செலுத்தி அதற்கங்கிட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான். See, he follows a proper path, and only after doing the preconditions, that is when he offers his prayer. அப்பொழுது அந்த பலிபீடத்திலே ஒரு அக்கினி வருகிறது. And that is when and a fire comes and ignites that altar. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. என்னுடைய ஆல்டர்ல அக்கினி இல்ல அப்படினா அதுக்கு பேர் ஆல்டர் கிடையாது. See, if there is no flame of God in that altar, then it is not being called as an altar. லேவியர் ஆகமத்துல சொல்லி இருக்குது பலிபீடத்திலே எப்பொழுதும் விளக்கு தண்டில அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். See, the Bible says that always there should be a flame burning on that altar. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அப்ப நான் ப்ராப்பரா செஞ்சு
நினைச்சு நான் ஒரு ஜெபம் பண்ணும்போது தான் அந்த இடத்துல தேவன் அதற்குரிய ஒரு அக்கினியை கொண்டு வர It is முடியும். only when I follow a proper way and do it, that is when the Lord will ignite that altar. எலியா அப்படிதான் செஞ்சான். That is what Elijah did. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணா அக்கினி வந்துருச்சு. It is after he did all of that thing properly, he prayed to God, and then the fire came down and consumed that sacrifice. 38வது வசனம் அதை சொல்லுகிறது. 1 கிங்ஸ்ல 18ல 38 அப்படி சொல்லுது. 1 Kings 18:36, that 38, that is what it says. அப்படியே ஆண்டவர் வானத்துல இருந்து ஒரு அக்கினியை போடுறாரு. It says that the fire came down from heaven, அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுகிறது. and then the burnt sacrifices were accepted to God by ஏன் God. அது அங்கீகரிக்கப்பட்டுச்சு? Why was the sacrifice accepted? He repaired the altar. Amen. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. Repair our altars. Amen. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறது அதுதாங்க. That is what the Lord is speaking to you and me today. கர்த்தர் ஒரு அக்கினியை போடணும் அப்படின்னா, The Lord, if the Lord has to ignite that altar, பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி நீங்க வாழ்ந்து நடத்தணும் அப்படின்னா, நடத்தப்படணும்னா, if you have to be led by the Spirit of God and be filled with the Spirit of God, உன்னுடைய ஆல்டர்ல அக்கினி இருக்கணும். there needs to be a flame burning on your altar. அந்த அக்கினி வேணும் அப்படின்னா, And if you want that flame to burn, proper repentance should be is required, proper reconciliation is required, proper submission is required. amen. இந்த மூணு இருந்து நீங்க ஜெபமும் துதியும் பண்ணி பார்த்தீங்கன்னா, If you have these three things there, and then when you come and offer your prayers to God, அக்கினி இறங்கித்தானாக வேண்டும். it is true that the fire of God will come and ignite you. எலியாவுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். The Lord who acknowledged it for Elijah will do it for you and me too. சாலமோனுக்கு செய்தவர் உங்களுக்கு எனக்கும் செய்வார். The Lord who did it to Solomon will do it to you and me too. அந்த அக்கினியை காத்துக்கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் It தான். is you and me who have to protect and preserve that flame. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. Altar is very important, my dear brothers and sisters. Amen. இந்த ஆல்டர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. Without this altar, there is nothing that you can do before God. நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது மிகுந்த சந்தோஷமா தான் இருக்குது. When we say that you and me are the temple of God, it brings great joy. ஆனா broken altar-ஆ இருக்குது. But then the state of the altar is that it is a broken altar. There is no fire in that altar. Amen. Hallelujah. Hallelujah. But we are expecting everything to happen in the altar. Amen. நான் ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கணும், நான் நினைக்கும் போது அபிஷேகம் வரணும், எல்லாம் நடக்கணும்னா ஆண்டவர் எல்லாம் செய்யற காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. See, the Lord is ready and willing to give you the answers to those prayers and cry to be filled with the Spirit. ஆனா why God is waiting, delaying தெரியுமா? நம்மளுடைய ஆல்டரை சரியா ரிப்பேர் பண்ணணும். Amen. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதுதான் நினைவுபடுத்துகிறார். That is what the Lord is bringing to your remembrance today. Repair your altars. Amen. Amen. Hallelujah. God will not help to repair the altars. Amen. எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா இது மாதிரி சொல்லிடுவார், இங்க சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. The Lord will help you by pointing out to you your faults and your shortcomings. Abraham built altar, Noah built altar, Jacob built altar. God never builds an altar. ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya சொல்லலாமா? We need to build the altar to God. Hallelujah. We are his temple. We have to build an altar. Hallelujah. We have to maintain the fire. We have to maintain the blaze which fall upon our altar all the time. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் சத்தமா ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கர்த்தர் உங்களோட என்னோட பேசுகிற அந்த வசனம் அதுதான். That is the verse that the Lord is speaking to you and me today. நீ எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. I do not know the state of your Christian life today. ஆனா கர்த்தர் நம்ம மேல அன்பான தேவனாய் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்குது இன்னைக்கு. But because the Lord is concerned about you, he is asking you to examine the state of your altar. உன்னுடைய பலிபீடத்தில் உள்ள பலிகளை நான் அங்கீகரிக்கணும்னா நீ ஒரு சில காரியங்களை செய்யணும்னு நம்மளோட பேசு. If I have to accept and acknowledge the offering that you put on the altar, then there are a few preconditions. சரியாக மனம் திரும்பி வந்துருங்க. You have to come to true repentance. சரியாக ஒப்புரவாகி வந்துருங்க. You have to come to true reconciliation. முழுவதுமாய் அர்ப்பணித்து. And you have to come to complete submission to God. ஆமென் சொல்லலாமா? Amen. இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜெபத்துல பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். And when you have such a state, then there will be a wonderful transformation in your prayer life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான ரெஸ்ட் கொடுப்பார் ஆண்டவர். The Lord will give you a complete rest in your personal life. In his altar there will be a rest all the time. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. ஏனா அவருடைய ஆல்டர் ஆர்தான் சொல்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவனே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். That is what the Lord says, ye are heavy burden, come unto me and I will give you rest. Hallelujah. Hallelujah. Proper repentance இல்லனா நீங்க சரியா தூங்க முடியாது. Without proper repentance you will not even be able to sleep soundly. Proper reconciliation இல்லனா உங்களால சரி
சரியாக சமாதானமாகவே வாழ முடியாது. You cannot live peaceful lives without having proper reconciliation. ப்ராப்பர் சப்மிஷன் இல்லைன்னா உங்களால சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. You will not be able to live a joyous Christian life without submitting completely to God. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, This is what the Lord is speaking to you today. அன்பு மகனே மகளே, He says, my beloved son and daughter, நான் வாழுகிற ஆலயம் நீ, you are the temple that I live in. ஆனா எனக்குரிய பலிபீடம் எங்க இருக்குதுப்பா? But where is the state? What is the state of the altar that is என்னுடைய there? பலிபீடத்தை நீ நல்லா கவனிச்சு வச்சிருக்கிறியா? Have you looked after and preserved my altar? ஐயோ உடைந்து Or காணப்படுகிறது. is it broken and shattered? ஐயோ அது ரொம்ப மோசமா இருக்குதேப்பா. Is it in a very pitiful state? சரி பண்ணிக்கிறியா? Will you put it right? நீ சரி பண்ணணும்னு அன்பா சொல்றேங்கிறார் ஆண்டவர். The Lord says that I humbly and lovingly ask you to put that altar right. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிற தேவன். Because the Lord that we worship is a Lord who loves us. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய பலிபீடத்துல In your altar, ஒரு சுகந்த வாசனை வரணும். there needs to be a lovely fragrance that rises up. ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஒழுங்கா இருந்துச்சுன்னா, When the altar of sacrifice is in a right state, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் சூப்பரா இருக்கும். the altar of incense too will follow suit. ஹல்லேலூயா. Hallelujah. சுகந்த வாசனையாக நீங்கள் நானும் வாழ முடியும். You and me should live our Christian lives as a fragrant offering to God. உங்களுடைய பர்சனல் ஆல்டரை சரி பண்ணுங்க. First, put right your personal altars before God. உங்களுடைய ஃபேமிலி ஆல்டரை சரி பண்ணுங்க. Also, the relationship with your family, put it right. உங்களுடைய ரிலேஷன்ஸ் ஆல்டரை சரி பண்ணுங்க. The altar with your relations, put that right. எல்லாத்தையும் சரி பண்ணும்போது Everything when you put it right, ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். the Lord will continue to increase you and lift you up higher and higher. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய வாசனை திரவியம் வெளிப்படும். All of the deeds that you do will be a fragrant offering to God. 1000 பேர் புரிஞ்சுக்கலனாலும் அவர் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டா போதும். Even if 1,000 people do not understand you, it is sufficient if the Lord understands you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் தெரியுமா? உங்களை தாயின் கர்ப்பத்துக்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்து உங்களை புரிந்து நேசிக்கிற ஒரு தேவன். Because He is a God who completely understands you. He is the one who called you even before you were born. உங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. Examine what state your prayer life is today. உங்களுக்கு உள்ள சுத்தி உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு பாருங்க. Examine the relationship that you have with people around you. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. And also look at the relationship that you have with the Lord God Almighty. எங்கெல்லாம் சரி பண்ணுமோ சரி பண்ணி. In all of the places that needs to be made right, put them right. என்னைக்கு நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு வர்றோமோ, The day that we determine to repair the altar of God. we will see the divine intervention in our lives. Hallelujah. 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 We will see the divine glory. We will see the divine fire in our lives. Amen. Hallelujah. Thank you, Lord. No one can stop it, my dear brothers and Hallelujah. sisters. Rise up and we shall pray. Amen.